Good morning, students. Grade 10 நாங்கள் Unit 4 Logic Gates with Boolean Functions பார்க்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே என்ன 2 செஷன் இதை பற்றி படிச்சிட்டீங்க. மிஸ் உங்களுக்கு எல்லாம் படிப்பிச்சவ சரியா? அதில் கொஞ்சம் கேள்விகள் செய்து பார்க்க போகிறீங்க. கொஷின்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு குயிக்கான ரிமைண்ட் பண்ணிக்கொண்டு நாங்கள் கேள்விகள் ஒருக்கா செய்து பார்ப்போம் சரியா? பாருங்க, ஒரு குயிக்கா ரிமைண்ட் பண்ணிக்கொள்ளுவோம். என்ன பார்த்த நீங்க? பேசிக் லாஜிக் கேட்ஸ் பார்த்த நீங்க சரியா? பேசிக் லாஜிக் கேட்ஸ் என்னென்ன? அண்ட், ஓ, நாட். சிம்பிள்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அண்டுக்குரியது என்ன? அண்டுக்குரிய சிம்பிள். அண்ட், ஓர், நாட்டுக்குரிய சிம்பிள்ஸ். ரைட். இது பேசிக் லாஜிக் கேட்ஸ். ரைட். இப்ப பாருங்க, அடுத்தது பார்த்த நீங்க கம்பினேஷனல் லாஜிக் கேட்ஸ் பார்த்த நீங்க. என்னண்டு? பேசிக் லாஜிக் கேட்ஸ் நீங்க கம்பைன் பண்றீங்க. நோர் கேட் மற்றது நன் கேட். ஓர் கேட்டும் நாட் கேட்டும் கம்பைன் பண்ணிக்க நோர் கேட்னு சொன்ன நீங்க. நன் கேட் சொன்ன நீங்க கம்பினேஷனல் லாஜிக் கேட். அண்ட் கேட் மற்றது என்ன? நாட் கேட் சேரேக்க நன் கேட் என்று பார்த்த நீங்க சரியா? அப்ப இது நீங்க எல்லாம் ஆல்ரெடி உங்களை மிஸ் எல்லாம் விளங்கப்படுத்தி இருக்கிறா. நீங்க குயிக்கா நாங்க பார்த்து கொண்டு போவோம் கொஷன்ஸ் செய்யறதுக்காண்டி. இதுல பாருங்க, நண்டும் நோர் கேட்ஸா, த நண்ட் அண்ட் நோர் கேட்ஸா யூனிவர்சல் கேட்ஸ் என்று சொல்லுறோம். என்னன்னு சொல்லுறோம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருங்க. நண்ட் கேட்டையும் நோர் கேட்டையும் என்னன்னு சொல்ல போறோம்? யூனிவர்சல் கேட்ஸ் என்று நாங்க சொல்ல போறோம் சரியா? ரைட். நெக்ஸ்ட் நீங்க பார்த்த நீங்க அண்ட் கேட். பேசிக் கேட்ல அண்ட் கேட் இந்த சிம்பிள்ஸ் பார்த்த நீங்க. அதுக்கு ஈக்குவலண்டான சர்க்கிட் என்ன? சீரியல் எலக்ட்ரானிக் சர்க்கிட். எதுக்கு? அண்ட் கேட்டுக்கு பார்த்த நீங்க. அதோட சிம்பிள்ஸ் பார்த்த நீங்க. அதோட ட்ரூத் டேபிள் என்ன? ட்ரூத் டேபிள் இன்புட்ஸ் 2 வேரியபிள்ஸ் உண்டா? என்னண்டு இன்புட்ஸ் பார்த்த நீங்க சரியா? பாருங்க, 2 இன்புட்ஸ் என்னன்னு பார்க்குறேன்னு பார்த்த நீங்க. 2 to the power 2 4 என்ன? ஈக்குவல் 4. அப்ப 4 டிஃப்ரெண்டான சேர்மானத்துல நாங்க என்ன இன்புட்ஸை இங்க கொடுக்கலாம். அப்ப அதுக்குரிய அவுட்புட் என்னன்னு நீங்க பார்த்த நீங்க சரியா? பாருங்க, இங்க and logic gate consists of a minimum of 2 inputs and there are and logic gates with more than 2 inputs. Okay, more than 2 inputs. Minimum 2 inputs, more than 2 inputs. Right. இது and பாருங்க என்னது? நீங்க 0 0 1 1 என்று கொடுக்குறீங்க இன்புட் A, B 0 1 0 1. எப்ப உங்களுக்கு 1 வரப்போது AND கேட்ல both inputs are true. 2 இன்புட்டும் உங்களுக்கு 1 இருக்கேக்கு தான் என்ன நடக்க போகுது? உங்களுக்கு அவுட்புட் 1 வரும். அப்ப ஞாபகம் வச்சிருங்க, எல்லா இன்புட்ஸுமே ட்ரூவா இருக்கேக்க மட்டும்தான் எங்களுக்கு அவுட்புட் 1 வரப்போகுது சரியா? ரைட். பாப்போம். இதுல ஒரு question 1 பாருங்க. A locker has been rented in the bank. உங்களுக்கு தெரியும், பேங்க்ல நாங்க லாக்கர்
கஸ்டமர்ஸ் லாக்கர்ஸ் வச்சிருக்கினா அதை பற்றி ஒரு கொஷன்ஸ் கேட்டிருக்கு. எங்களோட ரியல் லைஃபோட ஒரு ஈக்குவலண்டான ஒரு கொஷன் உண்டு. என்ன சொல்லினா, the locker gate can be opened by using one key which is with a client and the other key which is with a bank. When both keys are used, locker door opens. When both keys are used. என்ன, ரெண்டு கீயும் யூஸ் பண்ணினா தான் அந்த லொக்கரை ஓப்பன் பண்ணலாமா. என்னண்டு, கஸ்டமர்கிட்ட ஒரு கீ இருக்கு, பேங்கிட்ட ஒரு கீ இருக்கு. நீங்க பேங்குக்கு போறீங்க, உங்களோட கீயை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும் அண்ட் பேங்கிண்ட கீயையும் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போறீங்க. போத் கீஸ், சரியா? அப்ப இதுல பார்த்தீங்கன்னா and by using one key which is with a client and the other key which is with a bank. அப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன, ஒன்று கஸ்டமர்கிட்ட இருக்கிற கீ அண்ட் பேங்க் கிட்ட இருக்கிற கீ. இதுல கேட்டிருக்க என்ன, express the process of opening the locker in terms of boolean expression and truth table. அப்ப என்ன, உங்களுக்கு தெரியும் both keys பயன்படுத்தணும் and அப்ப என்ன, இதுல boolean expression a and b ரெண்டும் சேர்ந்தா தான் அந்த லாக்கரை ஓபன் பண்ணலாம். அப்ப பாப்போம் ஆன்சர் என்னண்டு. பாருங்க, ட்ரூத் டேபிளும் boolean expressionம் கேட்டிருக்கு. அப்ப லாக்கர் ஓபன் பண்றதுக்கான boolean expression F, output A and B, right? அதுக்கு என்னண்டு, உங்களோட ட்ரூத் டேபிள் போட தெரியும். என்ன, நீங்க A வந்து சொல்லணும். A வந்து என்ன, அதுல உங்களுக்கு தந்திருக்கு வேட்ட கிளையண்ட் கிட்ட இருக்கிற கீன்னு தந்திருக்கு. B வந்து என்ன, பேங்க் கிட்ட இருக்கிற கீன்னு தந்திருக்கு. சரியா? நீங்க அப்படி தராட்டி எப்பவுமே நீங்க பாவிக்கிற லேபிள்ஸ் வந்து என்னத்தை குறிக்குதுன்றதை கட்டாயம் நோட் பண்ணிட்டு தான் நீங்க ட்ரூத் டேபிள்ல போடணும். சரியா? ரைட். அப்ப ட்ரூத் டேபிள் போடுறீங்க 0 0 1 1 0 1 0 1. சரியா? அப்ப எப்ப 1 வரப்போது both keys are used, A and B, right? அப்ப இது ஒரு AND கேட்டுக்குரிய ஒரு question, right? அடுத்த பேசிக் கேட்ஸ் ஓர் பார்த்தீங்க. இங்கேயும் என்ன, மினிமம் 2 இன்புட்ஸ், மோர் தேன் 2 இன்புட்ஸ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஓர் கேட்டுக்குரிய சிம்பிள் எல்லாம் படிச்சிட்டீங்க. அதுக்கு ஈக்குவலண்டான எலக்ட்ரானிக் சர்க்கிட் என்ன, parallel எலக்ட்ரானிக் சர்க்கிட். அதுக்கு ட்ரூத் டேபிள் போட்டிருக்கு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஓர் கேட்ண்டா எப்ப அவுட்புட் 0 வரும், போத் உங்களோட ஓல் இன்புட்ஸா 0வா இருக்கேக்க மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் 0 வரும். ஓர் கேட்ல மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்ன, உங்களுக்கு அவுட்புட் 1 தான் வரப்போகுதுண்டு நீங்க முதல் படிச்சிட்டீங்க, ரைட்? அப்ப இதோட ரிலேட்டடா ஒரு क्वेश्चन ஒன்று பார்ப்போம். பாருங்க क्वेश्चन. A fire alarm system will emit a high pitched sound when it sends the heat or smoke. Express the process of fire alarm in terms of boolean expression and the relevant truth table. நீங்க முதல் செய்த சேம் क्वेश्चन பேட்டர்ன் தான் ஒரு ரியல் லைஃப் ஒரு சிச்சுவேஷனோட ஒரு கேட்ஸை கனெக்ட் பண்ணி கேட்டிருக்கு. என்னவா, ஃபயர் அலார்ம் சிஸ்டம் எப்ப ஹை பிட்ச் சவுண்ட் வரப்போதாம் தருமா, அந்த ஃபயர் அலார்ம் சென்ஸ் என்ன உணரேக்க எதை உணருதாம், ஹீட் ஓ ஸ்மோக், வெப்பத்தை அல்லது புகைய உணரேக்க தான் அந்த ஃபயர்
அலாம் சிஸ்டம் சவுண்டை உங்களுக்கு வெளிவிட போதா. அப்ப இதுல பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹீட் ஓ ஸ்மோக். ரைட். அப்ப என்ன பூலியன் எக்ஸ்பிரஷன்? ஹீட் ஓ ஸ்மோக். ஓர் கேட் பாவிக்க போறோம். அதுக்கு ஈக்குவலண்டான ட்ரூத் டேபிள போட போறீங்க. பாப்போம் அப்படி ஆன்சர் இருக்குண்டு. பாருங்க, இதுல நாங்க சொல்லுறோம் ஏ வந்து என்னவா எடுக்கிறீங்க? ஏ வந்து ஸ்மோக் எடுக்கிறீங்க. ரைட். பி வந்து என்ன? ஹீட் எடுக்கிறீங்க. அப்ப நீங்க பாவிக்கிற லேபிளால என்னத்தை சொல்ல போறீங்கன்றத கட்டாயம் எழுதணும். சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு ட்ரூத் டேபிள் போடுறீங்க. இது ஓர் கேட்டுக்குரியதுன்னு தெரியும். என்ன? ரெண்டுமே சென்ஸ் உணரேல, ஸ்மோக்கும் இல்லை ஹீட்டும் இல்லைன்றதான் நோ சவுண்ட். இல்லாட்டி ஏதாவது ஒன்றை சென்ஸ் பண்ணினாலே என்ன வரப்போகுது? சவுண்ட் உங்களுக்கு வரப்போகுது. ஓர் கேட்டுக்கு உரிய ஒரு क्वेश्चन. ரைட். அடுத்த பாருங்க, ஓர் கேட்லயே ஒரு 3 இன்புட்ஸோட ஒரு ட்ரூத் டேபிள் காட்டி இருக்கு. என்னென்ன கம்ப்ளீட் பண்ணுவீங்க பாருங்க. 3 இன்புட்ஸ்ண்டா உங்களுக்கு தெரியும். என்னென்ன எத்தனை காம்பினேஷன்ல இன்புட் கொடுக்கலாம்? 2 to the power 3. என்ன? அப்ப என்ன? 8. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிரோனும். அதுல ஃபர்ஸ்ட் 4 0 பாவிப்பீங்க, பிறகு 4 1 பாவிப்பீங்க. அதே பிறகு அதே மாதிரி 2 0 2 1 2 0 2 1 அங்கால 0 1 0 1 0 1 0 1. சரியா? அப்ப 8 விதமான சேர்மானமா நாங்க இன்புட் கொடுக்கலாம். சரியா? ட்ரூத் டேபிள் போடேக்க சரியா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. 8 ரைட். அங்க 4 0 அங்கால 4 1s. ரைட். அப்ப இன்புட்ஸ் போட்டு ட்ரூத் டேபிள் தந்திருக்கு. என்ன அவுட்புட் வரப்போதா? உங்களுக்கு ஓர் கேட் உண்டோனே சிம்பிளா போட்டுருவீங்க. என்ன? எல்லாம் 0வா இருக்கேக்கதான் என்ன செய்ய போறீங்க? அவுட்புட் 0 வரும். மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் என்ன வரப்போகுது? உங்களுக்கு அவுட்புட் 1 தான் வரப்போகுது. சரியா? அப்ப அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? ரைட். நெக்ஸ்ட், அடுத்த பேசிக் கேட் பார்த்து நீங்க நாட் கேட் என்ன செய்யறேன்னு பார்த்து நீங்க நாட் கேட். நீங்க கொடுக்குற இன்புட்டை இன்வெர்ஸ் பண்ண போகுது. 0 அவுட்புட் 1. ஓகே, 1 என்ன வரப்போகுது? 0 அவுட்புட்டா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதுக்கு ஈக்குவலண்டான எலக்ட்ரானிக் சர்க்கிட்டும் பார்த்து நீங்க நாட் கேட்டுக்குரிய சிம்பிள் எல்லாரும் ஒருக்கா எல்லா குயிக்கா ரிமைண்ட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். அப்ப பேசிக் கேட்ஸ் அண்ட் ஓ நாட் பார்த்துனாங்க. இதை வச்சுக்கொண்டு நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन பாப்பா. பாருங்க, a street with street lamps that are switched off during daytime and switched on at night. Express this in terms of Boolean expression and relevant truth table. நீங்க முதல் செய்த மாதிரி தான் இதுல என்ன क्वेश्चन கேட்டிருக்கு. ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்காம். என்ன செய்தா? ஸ்விட்ச் ஆஃப் டியூரிங் டே டைம். டே டைம்ல என்ன செய்தா? சன்லைட் இருக்கேக்க லேம்ப் என்ன செய்யுது? switched off. switched on at night. sunlight இல்லைண்டா என்ன செய்யுது? லேம்ப் வந்து ஆன் ஆகுது. அப்ப இது என்ன கேட்? உங்களுக்கு இதுல தெரியுது சிம்பிளா. இன்வெர்ஸ் ஆகுது. அப்ப என்னதுக்குரியது? இது நாட் கேட்டுக்குரியது. ரைட். பாருங்க ஆன்சரை. sunlight
சன்லைட் இருக்கேக்க உங்களோட ஸ்ட்ரீட் லேம்ப் அவைலபிள், சன்லைட் இருக்கேக்க ஆஃப் ஆகுது, சன்லைட் அன்அவைலபிள்ண்டா ஓன் ஆகுது. அப்ப இது ஒரு நாட் கேட்டுக்கு உரியது. ஓகே ரைட். பாருங்க, அப்ப பேசிக் கேட்ஸோட ரிலேட்டடான क्वेश्चंस பார்த்த நீங்க. அடுத்தது பேசிக் கேட்ஸை வச்சுக்கொண்டு கம்பினேஷனல் லாஜிக் கேட்ஸ் படிச்ச நீங்க. ஒன்று நோர் கேட், என்ன ஓர் கேட்டு நாட் கேட்டும் பாவிக்கிறேன். ஓர் நாட் ஓர்னு சொல்றோம், என்ன நாட் ஓர். அப்ப நோர் கேட் ஓர்ல வர அவுட்புட்டை இன்வெர்ஸ் பண்ணுறீங்க, சரியா? அப்ப அதோட சிம்பிள் என்னன்னு படிச்ச நீங்க. ரைட், இதை வச்சுக்கொண்டு இதுக்கு ட்ரூத் டேபிள் போட உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் தான் நாங்கள் அதில் பார்த்து நாங்கள் யூஸ் பண்ணி இருக்கிறோம். நோர் கேட்டுக்கு இந்த படத்தை வச்சுக்கொண்டு ஏ பி என்று இன்புட் கொடுத்துருக்குறீங்க. அப்போ ஏ ஓர் பியை இன்வெர்ஸ் பண்ண போறீங்க. அப்போ ஏ ஓ பிக்கு உங்களுக்கு அவுட்புட் தெரியும். அப்போ ஏ ஓ பி இந்த இன்வெர்ஸ் ஹோல் திங் பார் என்ன சொல்ல போறீங்க? இங்க 1 0 0 0. அப்போ இது வந்து என்ன நோர் கேட்டுக்குரிய ட்ரூத் டேபிள். ரைட், அடுத்த பார்த்த நீங்க கம்பினேஷனல் கேட், NAND கேட் அண்ட் நாட் கேட். என்ன அப்ப இதுல பாத்தீங்கன்னா நாட் அண்டால வர அவுட்புட்டை நாட் கேட்டை பாவிச்சு இன்வெர்ஸ் பண்ணுறீங்க. அப்ப என்னண்டு நாட் அண்ட் அதுக்குரிய ஃபைனல் சிம்பிள் வந்து பாருங்க, அண்டுக்கு முன்னால இன்வெர்ஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா இன்வெர்ஸ் பண்ணுறேன், சரியா? அப்ப இது வந்து நீங்க NAND கேட்னு சொல்லுறீங்க. ரைட், NAND கேட்டுக்குரிய ட்ரூத் டேபிள் பாருங்க, A and B அதை இன்வெர்ஸ் பண்ணுறேன். உங்களோட ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு A and B ண்டா தெரியும். போத் இன்புட்ஸ் ஆர் ட்ரூவா இருக்கேக்க தான் ட்ரூ வர போகுது, மெட்டர் டைப் ஃபால்ஸா இருக்க போகுது. ரைட், அப்ப இப்படி இருக்கேக்க என்ன செய்ய போறீங்க? இது A and B ஹோல் திங் பார் NAND கேட்டுக்கு. அப்ப என்ன இன்வெர்ஸ் பண்ணுனா 1 1 1 0. ஓகே ரைட். ரைட், அப்போ இவ்வளவு படித்ததை வச்சுக்கொண்டு நாங்கள் நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸுக்கு போவோம். இதில் கேட்டிருக்கு ட்ரா a circuit diagram corresponding to the following boolean expression. அப்போ உங்களுக்கு boolean expression தந்திருக்கு, அதுக்கு என்னென்று சர்க்கிட் டயக்ராம் கீறுறேன்னு பார்ப்போம், சரியா? அப்போ பாருங்க, முதலாவது என்ன AOB and BOC. இதுல பார்க்க போறீங்க சர்க்கிட் டயக்ராம் கீறேக்க என்ன இங்க பாருங்க ரெண்டு பகுதியா இருக்கு. NAND என்னத்துக்குள்ளால போகுது AND. ஏன்னா அந்த ரெண்டு பகுதிய ANDால பிரிபடுது. அப்ப நீங்க ஃபைனலா என்னண்டு பின்னுக்கு இருந்து கீறி கொண்டு வந்தீங்கன்னா சுவம் என்னண்டு கீற போறீங்க பாருங்க. AND கேட் கீற போறீங்க. உங்களோட அவுட்புட் இங்க தந்திருக்கினா அந்த AND கேட்ல ஒரு பக்கத்துல இருந்து என்ன வரப்போகுது உங்களுக்கு? இதுல AOB வரப்போகுது. மற்ற இன்புட் அந்த AND கேட்டுக்கு என்ன வருது? BOC வருது, சரியா? அப்ப இனி உங்களுக்கு தெரியும் இதுல BOC வருதுண்டா இதுல என்ன கேட் இருக்க போகுது? என்ன கேட் இருக்க போகுது? OR கேட் இருக்க போகுது, சரியா?
ரைட். இதுலயும் அதே மாதிரி என்ன போட போறீங்க? ஓர் கேட் வந்து கீற போறீங்க. இதால என்ன வரப்போகுது? ஏ பி என்று கொடுக்க போறீங்க. இதுல என்ன வரணும்? பி அண்ட் பி ஓ சி. அப்ப இதுல என்ன எடுப்பீங்க? இங்க பி ஆல்ரெடி கீறி இருக்கிறீங்க. அப்ப இங்க எடுக்கிறீங்க பி வருகுது. முதல் கீறின பி இன்புட்ல இருந்து எடுக்கலாம். பி கீறுறீங்க. மற்ற இன்புட் என்ன? சி. இப்ப பாருங்க கீறினது ஓகேயா? ஏஓபி. இந்த ஓ கேட்டுக்கால பிஓசி. ரெண்டு இன்புட்டும் இங்க என்ன? அண்ட் கேட்டுக்குள்ளால போகுது. அப்ப உங்களோட கேட்ட என்ன பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்துட்டுது. ஏஓபி அண்ட் பிஓசி. ரைட். அப்ப ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் தந்தா எப்படி நீங்க கீறுவீங்கன்னு உங்களுக்கு இதுல பாக்குறீங்க. ரைட். இதுல பாத்தீங்கன்னா இல்ல கீறுனத்தான் இதுல காட்டி இருக்கு பாருங்க. என்ன? ஏஓபி அண்ட் பிஓசி. நாங்க கீறுனத இதுல உங்களோட லாஜிக் சர்க்கிட் இதுல காட்டி இருக்கு. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த என்ன கேட்டிருக்கு? ஏபி ஏ அண்ட் பி பிளஸ் சி, அதாவது ஏ அண்ட் பி ஓ சி. இதோட அண்ட் டி என்ன? ஏ அண்ட் பி ஓ சி அண்ட் டி இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனுக்கு படம் கீற சொல்லி இருக்கு. அப்ப பாருங்க என்ன ஃபைன். இதுல இந்த ரெண்டு பாட்டா எடுத்தீங்கன்னா என்ன? இதுல அண்ட் கேட். ரைட். அப்ப என்ன போட போறீங்க? அண்ட் கேட் போடுறீங்க. ஓகே. ஒரு பக்கத்துல இருந்து என்ன இன்புட் கொடுக்குறீங்க? டி இந்த இன்புட் கொடுக்குறீங்க. மெட்டதுல இருந்து என்ன அது வருகுது? இன்புட் ஏபி ஓ சி. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு இன்புட் வருகுது. அப்ப எதுக்குள்ள இதுல என்ன வரப்போகுது? இதுல ஒரு ஓர் கேட் கொடுக்க போறீங்க. ஓகே. ஓர் கேட். இந்த ஓர் கேட்டுக்குள்ள ஒன்று என்ன வருகுது? சி வருகுது. மெட்டது என்ன வரப்போகுது? இங்க ஏ அண்ட் பி வருகுதா? அப்ப என்ன செய்ய போறீங்க? ஏ அண்ட் பி. இனி என்ன செய்வீங்க? இது அண்ட் கேட்டுக்குள்ளால வரப்போகுது. ரைட். அப்ப இதுல முன்னுக்கு என்ன கீற போறீங்க? இதுல ஏ, இதுல பி. அப்ப பாருங்க ஏ அண்ட் பி, இங்க சி. அப்ப இது ஓர் கேட்டுக்குள்ளால ஏ அண்ட் பி, இங்க சி வருகுது. அப்ப ஓர் சி. இங்க டி வருகுது. அப்ப பாருங்க என்ன? ஏ அண்ட் பி ஓ சி அண்ட் டி. ஃபைனலா அண்ட் கேட்டுக்குள்ளால போகுது. சரியா? அப்ப உங்களுக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் தந்தா அதுக்கு உங்களுக்கு என்ன? சர்க்கிட் டயக்ராம், கேட்டுண்ட சர்க்கிட் டயக்ராம் உங்களுக்கு கீற தெரியணும். சரியா? ரைட். இது நாங்க செய்த ஆன்சர் தான் இதுல காட்டியிருக்கு. அடுத்தது இது நாங்க இப்ப கீறினது என்ன? ஏ அண்ட் பி ஒருக்குள்ளால சி, இங்க டி வாரது. நீங்க இப்ப கீறின சர்க்கிட் டயக்ராம். ரைட். அடுத்த क्वेश्चन பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்கு? ரைட் பூலியன் எக்ஸ்பிரஷன் for the circuits given below and construct truth table. அடுத்தது உங்களுக்கு என்ன டைப்பான क्वेश्चन கேப்பினா? உங்களுக்கு என்ன சர்க்கிட் டயக்ராம் தந்திருக்கு. அதுக்கு என்ன செய்யட்டா? பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன
அதுக்கு ஈக்குவலண்டான ட்ரூத் டேபிள் என்னன்னு கேட்டிருக்கிறேன். ரைட். அப்ப இதுல பாருங்க, இதுல என்ன இன்புட் போகுது, இதுல என்னென்ன இன்புட் போகுது? ஓ, ஏ பி சி 3 இன்புட்ஸ். என்ன 3 இன்புட்ஸ் போகுது. என்னென்ன கேட் எல்லாம் பாவிச்சிருக்கு பாப்போம். பாருங்க, இதுல என்ன கேட் பாவிச்சிருக்கு? ஏ, இது என்ன கேட்? நாட் கேட். ரைட். அப்ப என்ன இதுல வர போகுது? ஏ பார். ரைட். இதால என்ன போகுது? பி. ரைட். இது என்ன கேட்? அண்ட் கேட்னு தெரியும். அப்ப என்னன்னு எழுதுவீங்க? ஏ பார் அண்ட் பி. ஏ பார் அண்ட் பி. இதுல பாருங்க, இது என்ன கேட்? ஓ, நோர் கேட். என்ன? அப்ப நோர் கேட்ண்டா இதால பி வருகுது, இதுல சி இன்புட்டா வருகுது. அப்ப என்ன கொடுப்பீங்க? பி ஓ சி. என்ன? நாட் ஓர், நோர் கேட். அப்ப என்ன செய்ய போறீங்க? பி ஓர் சி ஹோல் திங் பார். ரைட். அப்ப இங்க வர அவுட்புட் எங்க இன்புட்டா வருகுது? இந்த ஓர் கேட்டுக்கு. இது என்ன கேட்? ரைட், ஓர் கேட்னு உங்களுக்கு தெரியும். அப்ப என்னன்னு எழுத போறீங்க? முதலாவது இங்க என்ன வருகுது இன்புட்டா? ஏ பார் அண்ட் பி. அதோட என்ன? அந்த ஓர் கேட்டுக்கு வர அடுத்த இன்புட் என்ன? இங்க இருந்து எடுத்திருக்கிற அவுட்புட் இதுக்கு இன்புட்டா வருகுது. என்னண்டு? பி ஓ சி ஹோல் திங் பார். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல நீங்க அப்ப பூலியன் எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டீங்க பாருங்க. அப்படி ஏ ஓ அண்ட் ஏ பார் அண்ட் பி or BOC whole thing bar. சரியா? அப்ப பூலியன் எக்ஸ்பிரஷன் எடுத்துட்டீங்க. இதுக்கு என்னண்டு ட்ரூத் டேபிள் கீற போறீங்க என்று பாப்பா. உங்களுக்கு தெரியும் இதுல 3 இன்புட். அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன? 2 to the power 3. என்ன? அப்ப 8. அப்ப என்ன உங்களுக்கு தெரிய போகுது? 8 விதமா உங்களுக்கு கொடுக்க போறீங்க கம்பினேஷன். அப்ப இங்க 4 0 4 1. அப்ப அதன்படி அங்க ஏ பி சி குரிய ட்ரூத் டேபிள் போட்டுட்டீங்க. முன்னுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க என்ன போட்டிருக்கிறீங்க? ஏ பார் அண்ட் பி. அப்ப ஏ பார் அண்ட் பி உங்களுக்கு பார்க்கணும். என்ன? A bar and B O B O C whole thing bar. இதான் நீங்க அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ல நீங்க எடுத்த ஆன்சர். அப்ப A bar and B O B O C whole thing bar. இதுக்கு கிரேக்க ட்ரூத் டேபிள் நீங்க என்ன செய்யணும்? உடனேயே இப்படி போட்டுட்டு ஃபைனலா போட்டுட்டு சரியா பார்த்து அதுக்குள்ள கஷ்டப்பட தேவையில்லை. என்ன ஒவ்வொரு ஸ்டெப்ஸா போய்கொண்டு இருக்கலாம். என்ன? ஏ பார காணுறது. ஏ பார் என்ன? என்ன? பி இருக்குது. சரியா? அப்ப ஏ பார் என்ன? 1 1 1 1 0 0 0 0. உங்களுக்கு தெரியும் இங்க ஏ பார்னா என்ன? இன்வெர்ஸ் பண்ண போறீங்க. அப்ப இங்க ஏல தந்திருக்குது, அத இங்க ஏ பார் ஆக்குறீங்க. அடுத்தது என்ன செய்யணும்? இங்க ஏ பார் அண்ட் பி. ஏ பார் அண்ட் பி. ஏ பார் கண்டுட்டீங்க. என்ன செய்ய போறீங்க? இதையும் இதுக்கு அண்ட் பார்க்க போறீங்க. ஏ பார் அண்ட் பி. அப்ப உங்களுக்கு தெரியும் 0 1 என்ன? 0. அடுத்தது 0. இங்க 1 1. அப்ப 1. அடுத்த 1. அடுத்த 0 0 0. இங்க 0. சரியா? ஏ பார் அண்ட் பி யோட பாக்குறீங்க. ஒரு இடத்துல தான் என்ன? 1 1 வருது. இங்க இன்னொரு இடத்துல வருது. அப்ப இங்க 2 இடத்துல
உங்களுக்கு 1 எடுக்கிறீங்க. அடுத்த பாருங்க பிஓசி. பிஓசி என்னென்னு எடுக்க போறீங்க? ஓர் கேட் பாவிக்க போறீங்க. ஓர் கேட். அப்ப 0 0 இருக்க மட்டும்தான் நீங்க 0, இதுல 1 1 1, இதுல 0 1 1, அடுத்த 1. சரியா? அப்ப BO 0. BO 0 ஏன் பாக்குறீங்க? இங்க பாருங்க, இதுல BO 0 இருக்குது. அப்ப BO 0 ஹோல் திங் பார் பார்க்க முதல் BOC காண்போம். என்ன BOC என்னன்னு பார்ப்போம். BOC. அப்ப Bக்கு Cக்கு ஓர் கேட்டை பாவிச்சு போட்டுட்டீங்க. 0 0 இருக்கேக்க மட்டும் தான் என்ன வந்திருக்கு? 0 அவுட்புட் வருது. அடுத்து எங்களுக்கு என்ன தேவை? BOC ஹோல் திங் பார். அப்ப BOC ஹோல் திங் பார் என்னன்னு கொடுக்க போறீங்க? இது இன்வர்ஸ். என்ன? அப்ப இது 1 0 0 0 1 0 0 0. ரைட். அப்ப இதுல கண்டுட்டீங்க. அப்ப இதுல ஃபைனலான ட்ரூத் டேபிள் அவுட்புட் காண்றதுக்குரிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸா A பார் கண்டிருக்கிறீங்க, A பார் அண்ட் B கண்டிருக்கிறீங்க. அடுத்த ஆபரேஷனுக்குரிய BOC கண்டிருக்கிறீங்க. அடுத்த பூலியன் எக்ஸ்பிரஷன் BOC கண்டிருக்கிறீங்க. அதுண்ட ஹோல் திங் பார் கண்டுட்டீங்க. இனி என்ன செய்ய போறீங்க? இந்த இதையும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா A பார் அண்ட் B ஐயும் என்னத்தையும் ரைட் BOC ஹோல் திங் பாரையும் என்ன செய்ய போறீங்க? ஓர் ஆபரேஷன் பார்க்க போறீங்க. அப்ப இதுக்கு என்ன வரப்போகுது? பாருங்க 0 1 ஓருண்டபடியா என்ன? அப்ப இதுல 1, அடுத்தது 0, என்ன 1 1 1, இங்க 0 0 0. சரியா? அப்ப நீங்க நீட்டா டேபிள் போட்டு அதை செய்ய போறீங்க. இதுல 0 உங்களுக்கு ஓர் ஆபரேஷன் படியா தெரிய போகுது. என்ன 0 ரெண்டும் 0வா இருக்கேக்க மட்டும் நீங்க அதுல 0 பாவிக்கிறீங்க. மற்றும்படி என்ன அது 1 வர போகுது. ரைட். அப்ப உங்களுக்கு என்னண்டு பூலியன் எக்ஸ்பிரஷன், ஒரு பூலியன் லாஜிக் சர்க்கிட் தந்தா எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷன் காணுறதுன்னு பார்த்தீங்க. அந்த கண்ட பூலியன் எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி ட்ரூத் டேபிள் போட்டு ஆன்சர் எடுத்தன்னு பார்த்தீங்க. நீங்க எடுத்த ஆன்சரை தான் இதுல காட்டியிருக்கு பாருங்க. சரியா? நீங்க எடுத்த ஆன்சர் பூலியன் எக்ஸ்பிரஷனுக்குரிய ட்ரூத் டேபிள் காட்டி இருக்கு. ரைட். அப்ப உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி வரப்போகுதுன்றது இப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப சர்க்கிட் டயக்ராம் தந்துட்டு அதுக்கு எக்ஸ்பிரஷனும் ட்ரூத் டேபிளும் கேட்டிருக்கு. ரைட். அடுத்த பாருங்க, இது உங்களோட புக்ல இருக்கிற எக்ஸசைஸ். உங்களுக்கு இதுல சில क्वेश्चंस உங்களுக்கு மிஸ் செய்து விட்டவ. இதை இப்ப நாங்க செய்ததை வச்சுக்கொண்டு அதை நீங்க செய்து பாருங்க. ரைட். அடுத்து வந்து நாங்க உங்களோட பழைய பாஸ் பேப்பர்ஸ்ல டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வந்த சில क्वेश्चंस MCQ மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस பாப்ப. சரியா? பாருங்க இதுல. ரைட். இதுல கேட்டிருக்கு logic gates are the building blocks of all circuits in a computer. என்ன? logic gates are the building blocks of all circuits in a computer. உங்களுக்கு தெரியும். ரைட். circuits, integrated circuits என்ன? சுற்றுக்கள், ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். CPU உங்களோட சிஸ்டத்துல
இருக்குது ரைட். அப்ப இன்டிகிரேட்டட் சர்க்கிட் வந்து எதை வச்சு வருது? தேர் ஆர் லாஜிக் கேட்ஸ் இன் இன்டிகிரேட்டட் சர்க்கிட்ஸ். அப்ப என்ன? லாஜிக் கேட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் சர்க்கிட்ஸ் என்ன? ரைட். ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன? ட்ரூ. ரைட். செகண்ட் क्वेश्चनக்கு போவ. அதுல கேட்டிருக்கு a dash தந்திருக்கு gate gives the output as 1 only if all the input signals are 1. எந்த கேட் ன்னு கேட்டிருக்கு பாருங்க. a gate gives the output as 1 only if all the input signals are 1. ஏன்னா ஒரு கேட் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து என்ன தரப்போதாம்? ஒன்று தரணுமாம். இப்ப எல்லா இன்புட்ஸும் ஒன்றா இருக்கேக்க. ரைட். அங்க 4 ஆன்சர் தந்திருக்கு. பாப்போம் என்னன்னு செய்யறேன்னு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா A B 0 0 1 1 0 1 0 1. ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஓர் கேட்டை பார்ப்போம். A ஓர் கேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன? 0 1 1 1. ரைட். ஓர் கேட் உங்களுக்கு தெரியும். என்ன உங்களுக்கு அவுட்புட் என்ன? 1. இங்க அவுட்புட் 1 வந்திருக்கு. எப்ப 1 வரணும்? all the input signals are 1. இதுல 1 1 இருக்குது. அவுட்புட்டும் 1 வந்திருக்கு. ஆனா என்ன? all the input signals are 1 இருக்கணும். இங்க பாருங்க இன்புட் சிக்னல்ஸ் 1 0 இருக்கேக்கையும் 1 வந்திருக்கு. 0 1 வந்திருக்கையும் என்ன? 1 வந்திருக்கு. அப்ப கேள்விய क्वेश्चन வடிவ பார்க்கணும். all the input signals நீங்க 4 டிஃபரண்டான இன்புட் சிக்னல்ஸ் கொடுக்குறீங்க. அப்ப அந்த சிக்னல்ஸ்ல 1 வரணும். அப்ப all the input signals are 1 1 இருக்கேக்க. அப்ப இந்த கேட் வருமா? இல்ல. ரைட். அப்ப ஓர் கேட் வராது. அடுத்த AND கேட்டை பாப்ப. A and B பாருங்க என்ன? AND B என்ன உங்களுக்கு தெரியும்? 0 0 AND தெரியும். எப்பவும் all the inputs are 1 இருக்கேக்கதான் உங்களுக்கு 1 வர போகுதுன்னு தெரியும். ரைட். அப்ப AND கேட்டுக்குரியது போட்டுட்டீங்க. இப்ப பாருங்க என்ன? gives output 1 all the inputs are 1. அப்ப இந்த கேட் பொருத்தமா இருக்கு. வேற இடத்துல வந்திருக்கா? 1 இல்ல. அப்ப அவுட்புட் 1 உங்களுக்கு கிடைக்குது. இப்ப all the input signals are 1 இருக்கேக்க. அப்ப என்ன கேட் இதுக்கு ஆன்சரா கொடுப்பீங்க? AND கேட் ஆன்சரா கொடுப்பீங்க. சரியா? ரைட். அடுத்த பாருங்க பூலியன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் an OR கேட் இஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு சிம்பிள் क्वेश्चन. பூலியன் எக்ஸ்பிரஷன் OR கேட்டுக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன? A O B. A O B. அப்ப இதுல ஆன்சர் வந்து தேர்ட் ஆன்சர் C ஆப்ஷன். என்ன? ரைட். அடுத்தது போனீங்கன்னா பாருங்க क्वेश्चन नंबर 4. இதுவும் நீங்க முதல் செய்த ஒரு கேள்வின சேம் டைப். பாருங்க which of the following gate will give a 0 when both of inputs are 1. என்ன சொல்லி இருக்கு? both of inputs are 1 இருக்கேக்க என்ன வரணுமா? will give a 0. அப்ப பாப்போம். A B 0 0 1 1 0 1 0 1. இங்க என்ன செய்ய போறீங்க? பாப்போம் எந்த கேட் ன்னு. முதல்ல AND கேட் போட்டு பாப்போம். என்ன போட போறீங்க? A and B AND கேட் வருதோன்னு பாப்போம். என்ன? இது தெரியும் 0 0 0 1. என்ன உங்களுக்கு தரணும்? will give 0 when
both of its inputs are 1. என்னவா இருக்கணும்? both ரெண்டு இன்புட்ஸ் 1 இருக்கேக்க 0 வரணும். இங்க வருதா 1? இல்ல, இங்க 1 1 இருக்கேக்க தான் 1 வருது. இது இன்வெர்ஸ் பண்ணி பாருங்க. A and B என்ன NAND கேட். NAND கேட்டுக்கு பாருங்க என்ன வரப்போகுது? 1 1 1 0 பாருங்க. will give 0, right? 0 வருது. அப்ப both of inputs are 1. பாருங்க 1 1 இருக்கேக்க இங்க உங்களுக்கு 0 வந்து கிடைக்குது. அப்ப இதுக்கு எந்த கேட் சூஸ் பண்ணுவா? NAND கேட், right? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நாங்க முதல் பார்த்தனாங்க கம்பினேஷனல் கேட்ஸ்ல யூனிவர்சல் கேட்ஸ் NAND and NORA கம்பினேஷனல் கேட்ஸ் ன்னு பார்த்தீங்க. அதுல NAND-ஐயும் NORA-ஐயும் எப்படி சொல்லலாம்னு பார்த்தனாங்க யூனிவர்சல் கேட்ஸ் ன்னு சொல்லலாம். சரி, உங்களுக்கு அதுல அவ்வளவு தெரிஞ்சா காணும். அப்ப யூனிவர்சல் கேட் இஸ் என்ன? NAND கேட், ரைட்? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 6 பாருங்க. What would be the logic of the output in the given logic gate below? உங்களுக்கு ஒரு logic gate காட்டி இருக்குது. இதுல அவுட்புட் என்னன்னு உங்களை கேட்டிருக்கு. அப்ப பாருங்க, இதுல 0 வந்து இன்புட்டா கொடுத்தா என்ன வரும்? இதுல 0 0. இது என்ன கேட் உங்களுக்கு தெரியும்? not or nor கேட். அப்ப 0 0 கொடுத்தீங்கன்னா ஓருக்கு 0, அப்ப not orண்டா 1 வருது. அப்ப நீங்க இதுல 0 இன்புட்டா கொடுத்தா என்ன அவுட்புட் வருது? 1. சரியா? என்னண்டு 0 கொடுக்குறீங்க. அப்ப 0 இங்க 0 போகுது. இதுல 0 இன்புட் கொடுக்க இது நோர் கேட்னபடி அவுட்புட் என்ன? 1, ரைட்? அப்ப இதே மாதிரி 1 இன்புட்டா கொடுங்க. என்ன? இப்ப இதுல 1 1, இங்க என்ன வரப்போகுது? ஓர் கேட்ண்டா 1, இது நோர் கேட். அப்ப 0 வரப்போகுது. அப்ப நீங்க 1 கொடுக்க என்ன அவுட்புட் வருது? 0 உங்களுக்கு அவுட்புட்டா வருது. அப்ப 0 கொடுக்க உங்களுக்கு ஜீரோ கொடுக்க 1, 1 கொடுக்க 0 வருது. சரியா? அப்ப இந்த சிம்பிள், அப்ப இந்த லாஜிக் கேட் வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்க போகுது? எதுக்கு? நாட் கேட். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் இது இதுல கொடுத்திருக்கிற சர்க்கிட் இன்புட்டை நீங்க கவனிக்கணும். உடனே பார்த்துட்டு என்ன நோர் கேட்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்ல போறீங்க? இது ஓர் நோர் கேட் தான். ஆனா எப்படி அந்த சிம்பிள்ஸ் அதுல இன்புட் கொடுத்திருக்கு பாருங்க. நீங்க பார்த்தோன்னு நோர் கேட்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவீங்க? கீறி இருக்கிறது நோர் கேட்டா, ஆனா எப்படி இன்புட் கொடுத்திருக்கு? இப்படி இன்புட் கொடுத்திருக்கு. சரியா? அப்ப அதை வச்சு கொண்டுதான் சொல்லுவீங்க. 0 கொடுக்க அவுட்புட் வந்து இங்க 0 0வா வரைக்க இங்க 1 வருகுது. 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 0 வருகுது. அப்ப நீங்க கொடுக்கிற இன்புட்டை இன்வெர்ஸ் பண்றபடியா இது என்ன கேட்னு சொல்ல போறீங்க? நாட் கேட்னு சொல்லுவீங்க. சரியா? ரைட். அடுத்த क्वेश्चனுக்கு போவோம். பாருங்க, இதுல படம் தந்திருக்கு. Which of the following statement is correct about the logic gate given below? பாருங்க, இந்த படத்துல கேட்டிருக்கு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல இந்த படத்துக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சரை பார்ப்போம். If P is 0,
Q is 0, the value of R is 1. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா நாலு ஆன்சர்லயும் பாருங்க ஆருக்கு அவுட்புட் என்ன தந்திருக்கு 1 என்று தந்திருக்கு. சரியா? அப்ப நாங்க பார்க்கலாம் உடனேயே இதுல R வந்து உங்களுக்கு 1 வரணும்டா என்ன இன்புட் கொடுக்க போறோம்ண்டு. சரியா? அப்ப இது என்னன்னு பாக்குற நீங்க முதல்ல பாத்தீங்க இது நாட் கேட். அப்ப இதுல 1 வருதுன்னா கட்டாயம் இதுல என்ன வந்திருக்கணும் 0. ரைட். அப்ப இதுல உங்களுக்கு 0 வருதுண்டா இது ஓர் கேட்னு உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன இதுல கொடுப்பீங்க ஓர் கேட்ல அவுட்புட் 0 வருதுன்னா கட்டாயம் பியும் கியூவும் என்னவா இருக்கணும் 0வா இருக்கணும். ரைட். அப்ப இதுல என்ன ஆன்சர் வரப்போகுது ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுப்பீங்க. சரியா? ரைட். அடுத்த क्वेश्चन நம்பர் 8 பாருங்க. ஒரு ட்ரூத் டேபிள் தந்திருக்கினா வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த given ட்ரூத் டேபிள். அதண்ட ட்ரூத் டேபிளுக்கு தந்து அதுக்கு ஈக்குவலண்டான அந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்டிருக்கினா பாருங்க. இதுல பாருங்க 0 0ண்டா 1 வருகுதா. நீங்க நார்மலா ஓர் கேட்டுக்கு போட்டு பாத்தீங்கன்னா என்ன ஏ ஓ பி ண்டா என்ன வந்திருக்கு இது 0 0 ஓர் கேட்டா இருக்கேக்க ஏ ஓ பி இருந்ததுன்னா என்ன அவுட்புட் வந்திருக்கு இங்க 0 1 1 1 வந்திருக்கு. அந்த அவுட்புட்டா இருக்கு இல்ல. அதுல பாருங்க தெரியுது என்ன இன்வர்ஸ் நடந்திருக்கு. என்ன 0 1 வந்திருக்கு 1 0 1 வந்து 0வா மாறி இருக்கு. அப்ப என்னவா இருக்க போகுது A or B என்ற இன்வர்ஸ். ரைட். அப்ப என்ன உங்களுக்கு தெரியும் இதுக்கு ஈக்குவல் என்னமான எக்ஸ்பிரஷன் என்ன A or B whole thing bar. ரைட். அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். क्वेश्चन நம்பர் 9. இங்க என்ன லாஜிக் சர்க்யூட் தந்திருக்கினா ஈக்குவலண்டான பூலியன் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்கணும். பாருங்க இது உங்களுக்கு தெரிஞ்சது சோமா செய்வீங்க. நாட் கேட். அப்ப ஏ சரியா இதுல ஏ போகுது இதுல பி சி போகுது. அப்ப இதுல நாட் கேட்னபடி என்ன போட போறீங்க ஏ பார். சரியா ஏ பார். இது என்ன அண்ட் கேட். அப்ப என்ன கொடுப்பீங்க பி அண்ட் சி. எதுக்குலால போகுது ஓர் கேட்டுக்குலால போகுது. அப்ப ஏ பார் ஓ பி அண்ட் சி. எந்த ஆன்சர் சூட்டபிளா இருக்கு எந்த ஆன்சர் பொருத்தம் பாருங்க. இதுல ஃபோர்த் ஆன்சரை பாத்தீங்கன்னா பி அண்ட் சி ஓ ஏ பார். சரியா? அப்ப இந்த ஃபோர்த் ஆன்சர் இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ரைட். இது உங்களுக்கு நாட் கேட்னு தெரியும். இது அண்ட் கேட் இங்க ஓர் கேட். அப்ப பூலியன் எக்ஸ்பிரஷன் நீங்க காணுவீங்க. ரைட். क्वेश्चन நம்பர் 10 பாருங்க. ட்ரூத் டேபிள் கம்ப்ளீட் பண்ண சொல்லி இருக்கு. கம்ப்ளீட் த ட்ரூத் டேபிள் ரிலவென்ட் டு த given லாஜிக் கேட். என்ன கேட் இது உங்களுக்கு தெரியும் என்ன ஓ நோர் கேட். அப்ப நோர் கேட்னா இதுல என்ன கொடுக்க போறீங்க நாட் ஓர். அப்ப என்ன வரப்போகுது இங்க 1 0 0 0 ஓர் இந்த இன்வர்ஸ் நாட் ஓர் நோர் கேட். அப்ப என்ன வரப்போகுது ட்ரூத் டேபிளை கம்ப்ளீட் பண்ண 1 0 0 0. ரைட். அடுத்த क्वेश्चन நம்பர் 11 பாருங்க. என்ன சொல்லி இருக்கு if 0 and 1 respectively are given as inputs for x in the following logic circuit, what would be the two respective output at y? என்னவா 0 and
1 கொடுக்குறீங்களா, ரெஸ்பெக்ட்லி முறையே கொடுக்குறீங்களா, எதுக்கு இன்புட் இந்த எக்ஸுக்கு முதல் 0 கொடுக்குறீங்களா, பிறகு 1 கொடுத்து பார்க்குறீங்களா இன்புட்டா. கொடுக்க இந்த லாஜிக் சர்க்கியூட்ல உங்களுக்கு அவுட்புட் y என்னவா இருக்குமென்று கேட்டிருக்கு. ரைட், அப்போ ஒவ்வொன்றா பார்ப்பேன். இதை பார்க்க முதல் ஒரு சின்ன ஒரு நோட் ஒன்று பார்த்து கொண்டு வருவேன். பாருங்க, இதுல இந்த கொஸ்டனுக்கு தேவையானது இதுல பாருங்க, AO0 ஏயோட ஓர் கேட்டால என்ன 0வை சேர்க்கிறோம். அப்ப ஏ இங்க பாருங்க ட்ரூத் டேபிள் காட்டி இருக்கு. ஏக்கு என்ன 0 வேல்யூ போட்டு பார்க்குறீங்க. 0 0 0 என்ன 0. ரைட், ஏ 1 இருக்கேக்க 0வை சேர்க்குறீங்க, என்ன வருது, ஓர் கேட்னபடியா என்ன 1 வருகுது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஏ வந்து என்ன இன்புட்டா இருக்குதோ அப்ப AO0க்கு என்ன அதே அவுட்புட் தான் வருகுது. 0ன்னா 0, 1 இருக்கேக்க 1 வருகுது. அப்ப ஏயோட ஓர் 0ண்டா எப்பவும் உங்களுக்கு என்ன கிடைக்குமா, ஏ வந்து கிடைக்கும். சரியா, இது வந்து நீங்க இப்படி AO0 வந்து ஏ இந்த ஞாபகம் இல்லாட்டி உடனே என்ன ட்ரூத் டேபிள்ல போட்டு பார்ப்பீங்க. ஏக்கு 0 கொடுத்து 0 சேர்க்கைக்கு என்ன வருது, ஏக்கு 1 கொடுத்து 0 சேர்க்கைக்கு என்ன வருது. அப்ப உங்களுக்கு தெரியும் AO0 வந்து என்ன ஏன்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி AO1 ஒன்றோட சேர்க்கைக்கு AO1 சேர்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். என்ன 1 சேர்க்க போறீங்க, இதுக்கு ஏக்கு 0 1 சேர்க்க என்ன வரும் 1. ஏ 1 இருக்கேக்க 1 சேர்க்க என்ன வரப்போகுது 1 வரப்போகுது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, AO1 எப்பவும் என்னவா இருக்க போகுது 1 இருக்க போகுது. AO1 எப்பவும் என்னவா இருக்க போகுது 1 இருக்க போகுது. ரைட், அதே மாதிரி பாருங்க, A and 0 ஈக்குவல் என்ன 0. பாருங்க, ஏக்கு 0 சேர்க்கிறீங்க, A and 0. அப்ப A இந்த இன்புட்டுக்கு நீங்க என்ன 0 சேர்க்க பாருங்க, 0 and 0 0 and 0 என்ன வரப்போகுது, அண்ட் ஆபரேஷன் உங்களுக்கு தெரியும் 0 வருகுது. ஏ 1 இருக்கேக்க 0வோட சேர்க்கைக்கு என்ன வருகுது, உங்களுக்கு அண்ட் ஆபரேஷன் தெரியும் 1 and 0 என்ன 0. அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் A and 0ண்டா என்ன வரப்போகுது ஈக்குவல் எப்பவும் 0. ஓகே, ரைட். அதே மாதிரி A and 1 இருக்கேக்க என்ன அதே மாதிரி எடுக்கிறீங்க, 1 சேர்க்க போறீங்க. A 0 இருக்கேக்க 0 and 1 என்ன 0. 1 A 1 இருக்கேக்க என்ன 1 and 1 1. இங்க என்ன நடக்குது, நீங்க A என்ன இன்புட் கொடுத்தீங்களோ அதே தான் உங்களுக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. அப்ப என்ன சொல்ல போறீங்க, A and 1ண்டா அது ஈக்குவல் என்னவா இருக்கு A. சரியா, அப்ப இது ஒரு பேசிக்கா தெரிஞ்சு வச்சிருங்க. இது ஏன் பார்த்து நாங்க இந்த கொஸ்டனுக்கு போவோம். பாருங்க, AO0 ஈக்குவல் A. அப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த கொஸ்டின் நம்ம 11க்கு வாங்க. பாருங்க, இதுல என்ன கொடுக்குறீங்களா பார்த்து நாங்க எக்ஸுக்கு முதல் எக்ஸுக்கு என்ன கொடுக்க போறீங்க, 0 கொடுக்க வைக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். 0 கொடுத்தீங்கண்டா இதுல என்ன வரப்போகுது, இது நாட் கேட். அப்ப இதுல என்ன வரப்போகுது 1 வரப்போகுது. இது என்ன கேட் அண்ட் கேட். அப்ப இதுல என்ன போடுவீங்க A and என்ன வருகுது அதுல 1. அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல என்ன வருகுது உங்களுக்கு 0. அப்ப இதுல என்ன சொல்ல போறீங்க,
இது அண்ட் கேட்னு தெரியும். அப்ப என்ன இதுல அவுட்புட் எழுத போறீங்க? பி அண்ட் அங்க எக்ஸுக்கு 0 கொடுத்தபடியா 0, பி அண்ட் 0. அப்ப உங்களுக்கு நீங்க முதல் பார்த்துட்டீங்க ஏ அண்ட் 1, இங்க பி அண்ட் 0. இந்த ரெண்டும் இதுக்குள்ளால எந்த கேட்டுக்குள்ளால போகுது? ஓர் கேட் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல பாருங்க, நீங்க முதல் பார்த்த நீங்க ஏ அண்ட் 1 பார்த்த நீங்க ஏ அண்ட் 1 என்ன வரப்போகுது? ஏ, ரைட். அப்ப ஏ அண்ட் 1 அப்ப இதுல நீங்க என்ன கொடுக்க போறீங்க? இதுல ஏ அண்ட் 1 என்ன இன்புட் போகுது? ஏ போகுது. அடுத்து பாருங்க பி அண்ட் 0, இதுக்குள்ளால என்ன வருது? பி அண்ட் 0. அப்ப முதல் இதுல பார்த்த நீங்க ஒன்றோட ஏ அண்ட் 0 இல்லது பி அண்ட் 0 உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? 0. சரியா? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இதுல என்ன போகுது? உங்களுக்கு இதுல 0 கொடுக்க போறீங்க. அப்ப இந்த ஓ கேட்டுக்குள்ளால என்ன உங்களுக்கு அவுட்புட் வரப்போகுது? ஏ, இங்க மேல ஏ எடுத்துனாங்க, இதுல 0 எடுத்து நீங்க, அப்ப ஏ ஓ 0. இங்கேயும் உங்களுக்கு தெரியும் ஏ ஓ 0 என்ன வரப்போகுது? ஏ ஓ 0 ஏ இன்று பார்த்துட்டீங்க. அப்ப என்ன ஆன்சர் இதுல வரப்போகுது? நீங்க 0 கொடுத்தீங்கன்னா என்ன அவுட்புட் வரும்? 0 கொடுக்க அவுட்புட் y வந்து ஏயா இருக்குது. சரியா? அடுத்து என்ன? அதே மாதிரி என்ன கொடுக்கினா அடுத்தது எக்ஸுக்கு 1 கொடுக்கினா 1 கொடுக்க என்ன? இதுல நாட் கேட் படியா இங்க என்ன வரப்போகுது? 0 வரப்போகுது. சரியா? இதுல 1 வருது, இங்க என்ன வரப்போகுது? பி அண்ட் 1 அண்ட் கேட், இங்க மேல ஏ அண்ட் 0 வரப்போகுது. சரியா? அப்ப முதல் பார்த்துட்டீங்க ஏ அண்ட் 0 என்ன வரும்? ஏ அண்ட் 0 0 வரப்போகுதுன்னு நீங்க பார்த்தனீங்க. அப்ப இது 0. பி அண்ட் 1 என்ன வரும்னு பார்த்தனீங்க. என்ன? பி வரப்போகுது. ஓர் கேட்டுக்குள்ளால பார்க்க போறீங்க 0, இதால அப்ப 0 வருது, இதால பி வருது. 0 ஓ பி, 0 ஓ பி வைக்கு வருது. அப்ப என்ன சொல்லுவீங்க? 0 ஓ பி எந்த வேரியபிளோடையும் 0 ஓர் ஆபரேஷன் பார்க்க என்ன வரப்போகுது? அதே இது பி வரப்போகுது. சரியா? அப்ப 0 ஓ பி வந்து என்ன? பி என்று உங்களுக்கு தெரியும். அப்ப எக்ஸுக்கு என்ன? 1 நீங்க கொடுக்க என்ன அவுட்புட் உங்களுக்கு வருது? பி வருது. அப்ப எக்ஸுக்கு என்ன விட வரப்போகுது? நீங்க 0 and 1 ரெஸ்பெக்டிவ், அப்ப 0 1 முறையே கொடுக்க வைக்கு என்ன அவுட்புட்னு கேட்டிருக்கு. அப்ப முதல் ஏ எடுத்துனாங்க, அடுத்தது பி எடுத்துனாங்க. அப்ப ரெண்டாவது ஆன்சர் இதுல காட்டியிருக்கு ஏ கமா பி. சரியா? அப்ப இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு பார்த்தீங்க. ரைட். அடுத்து பாருங்க, படம் தந்திருக்கு. நீங்க முதல்ல இந்த கேள்வி செய்த நீங்க என்ன? லாஜிக் சர்க்கிட் தந்துட்டு அதுக்கு ஈக்குவலண்டான பூலியன் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்கு. அப்ப எல்லா கேட்ஸும் இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அப்ப இதுல பாருங்க, இதுல ஓர் கேட், அப்ப இதுல ஏ அண்ட் பி என்ன? இதுல பாருங்க, இதுல ஓர் கேட் இல்ல. அப்ப என்ன போட போறீங்க? ஏ ஓ பி. இதுல என்ன போகுது?
சி இந்த இன்புட் போகுது. அடுத்த இதில் பாருங்க, இதில் டி போகுது, இதில் இ இந்த இன்புட் போகுது. பாருங்க இதில் என்ன இருக்குது, அண்ட் கேட் இருக்குது. அப்போ இந்த அண்ட் கேட்டுக்குள்ளால என்ன வரப்போகுது, இதால் ஏ ஓர் பி வருகுது. அப்போ இதில் ஏ ஓர் பி, அதோட என்ன செய்ய போறீங்க, அண்ட் சி வருகுது. சரியா? இதுல அப்ப இதுல அண்ட் கேட் இருக்குது பாருங்க. இதுல என்ன இன்புட் அந்த அண்ட் கேட்டுக்கு வருகுது, ஒன்று ஏ ஓர் பி அண்ட் சி. அடுத்தது என்ன வருது, இதால டி வருகுது. அப்ப என்ன போட போறீங்க, அண்ட் டி. அடுத்து பாருங்க கீழே என்ன, இதால இ வருகுது. இதுல நாட் கேட் இருக்கிறபடியா இதால என்ன சொல்ல போறீங்க, இ பார் வருகுது. ரைட்? அப்ப மேல எடுத்திருக்கிறீங்க ஏ ஓபி அண்ட் சி அண்ட் டி. சரியா? இதுல வருகுது. இதுக்குள்ளால உங்களுக்கு என்ன வருகுது, இ பார் நாட் கேட். அப்ப என்ன எழுத போறீங்க பாருங்க, ஓர் கேட்டுக்குள்ளால வாரபடியா ஏ ஓர் பி ஏ ஓர் பி அண்ட் சி அண்ட் டி. அதோட என்ன வருகுது, ஓர் கீழே என்ன போட போறீங்க, இ பார்ன்றது போட போறீங்க. சரியா? அப்ப எந்த ஆன்சர் அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு பாருங்க. பாருங்க இதுல ஏ ஓர் பி சி அண்ட் டி ஓ இ பார். என்ன உங்களோட செகண்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமா இருக்குது. சரியா? ரைட். அடுத்த பாருங்க, question number 30. இதுல கேட் இருக்குது. உங்களுக்கு இதுல 3 என்ன தந்திருக்கு, logic circuit தந்திருக்கு. For given inputs, which of the following logic circuits provide the same output? இந்த logic circuitல நீங்க அவுட்புட் எடுத்தீங்கண்டா என்ன எதுக்கு சேமான அவுட்புட் வர போகுதுன்னு கேட்டிருக்கு. For the given inputs, which of the following logic circuits provide the same output? பாருங்க இதுல உங்களுக்கு தெரியும், இதுல முதலாவது படத்தை எடுத்தீங்கன்னா இதுல AND கேட் இருக்கு. இதுல பாருங்க, இதுல A and B, இதுல B வருது. இந்த AND கேட்டுக்குள்ளால என்னன்னு கொடுக்க போறீங்க, A and B and B இதுக்குள்ளால வருது. சரியா? A and B and B. மேல பாத்தீங்கன்னா இதால என்ன போகுது, A என்றது போகுது. அப்ப என்ன அதுல வரப்போகுது, இங்க ஓர் கேட் காட்டியிருக்கு. அப்ப A or A and B and B என்று வருகிறது. சரியா? அப்ப முதலாவது லாஜிக் சர்க்யூட்டுக்குரிய பூலியன் எக்ஸ்பிரஷன் எடுத்திருக்கிறீங்க, AO A and B and B. அடுத்த ரெண்டாவது பாருங்க,
என்ன வருது இதுல AND கேட். அப்ப இதுல என்ன வரப்போகுது A and B. இங்க OR கேட் இருக்கு, இதுல A வருது. அப்ப என்னன்னு வரப்போகுது இந்த OR கேட்டுக்குள்ளால A and B or A. அப்ப இந்த லாஜிக் சர்க்யூட்டுக்கு என்ன அவுட்புட் வருது A and B or A என்று வருது. அடுத்த மூன்றாவது பாருங்க. இங்க OR கேட். அப்ப இதுல என்ன வரப்போகுது A or B. இங்க இதுல A போகுது. அப்ப இங்க AND கேட் இருக்குது. சரியா? இது வந்து AND கேட் இருக்குது. அப்ப உங்களுக்கு என்ன எடுக்க போறீங்க ஆன்சர் AND கேட்டுக்குள்ளால A O B and A இந்த அவுட்புட் எடுக்கிறீங்க. A O B and A என்று வருது. சரியா? அப்ப தந்த லாஜிக் சர்க்யூட்டுக்கு அவுட்புட் எடுத்துட்டீங்க. இதை வந்து இதுல ஈக்குவலண்ட் ஆனது என்னென்னு பார்க்க போறீங்க. சரியா? உங்களுக்கு எங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றது இல்லை உங்களுக்கு. அப்ப அதால என்னென்னு பார்க்க போறோம். நாங்க இதுக்கு ட்ரூத் டேபிள் போட்டு அவுட்புட்டை பார்க்க போறீங்க இந்த மூன்றுக்கு. சரியா? பாத்தீங்கன்னா பாருங்க. முதலாவது எடுத்து நீங்க A or முதலாவது அடுத்து நாங்க A or A and B and B. ரெண்டாவது பார்த்து நீங்க A or A and B. மூன்றாவதுக்கு வந்தது A and A O B. சரியா? அப்ப இதுக்கு வந்து நீங்க செய்து பார்க்க போறீங்க ஈக்குவலண்டான அவுட்புட் எதுக்கு வருகுதுன்னு பார்க்க போறீங்க. பாருங்க. அப்ப இதுல நீங்க ரெண்டு இன்புட் A B. அப்ப உங்களுக்கு ட்ரூத் டேபிள் போட தெரியும். 0 0 1 1 0 1 0 1. சரியா? அப்ப A and B and கேட்னா உங்களுக்கு தெரியும் போத் இன்புட்ஸா 1 இருக்கேக்குதான் 1 வரப்போகுது. மற்றதெல்லாம் 0ன்னு தெரியும். அடுத்தது என்ன செய்திருக்கு A and B and B. A and B யோட எதுக்கு n பார்க்குறீங்க B க்கு பார்க்கட்டா. ரைட். அப்ப என்ன வரப்போகுது இங்க இதுல 0 0 0 1. அடுத்து என்ன செய்ய உங்களோட ஃபைனல் பூலியன் எக்ஸ்பிரஷன் என்ன A or A and B and B. அப்ப எதுக்கு பார்க்க போறீங்க இதுக்கு A க்கு OR ஆபரேஷன் பார்க்க போறீங்க. அப்ப நீங்க ஆன்சரை எழுதினீங்கண்டா 0 0 என்ன வரப்போகுது 0. அடுத்தது 0. அடுத்த என்ன வரப்போகுது 1 போட போறீங்க. பாருங்க எதுக்கு A க்கும் இதுக்கும் பார்க்குறீங்க. அப்ப 0 0. அப்ப 0 0 0 0. அடுத்த 1 0. அப்ப இங்க நீங்க 1 போட போறீங்க. அடுத்த 1 1 1 வருகுது. சரியா? அப்ப முதலாவது அந்த டயக்ராம் உங்களோட லாஜிக் சர்க்யூட்டுக்கு வர ஆன்சர் வந்து 0 0 1 1. அதே மாதிரி அடுத்தது பார்ப்போம். A and B உங்களுக்கு தெரியும். A and B தெரியும். அப்ப 0 0 0 1. அதோட என்ன செய்ய போறீங்க A and B A O A and B. அப்ப இதுக்கும் Aக்கும் பார்க்க போறீங்க OR ஆபரேஷன். அப்ப 0 0 1 1. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா இங்க இதுக்கு வந்த சேம் அவுட்புட்டே இங்க வந்திருக்கு. ரைட். மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவதுல A or B. A or B பாத்தீங்கன்னா 0 and 0 A உங்களுக்கு OR ஆபரேஷன் தெரியும். அப்ப என்ன வரப்போகுது 0 1 1 1. OR கேட் என்ன போத் இன்புட்ஸா 0 இருக்க மட்டும் 0 வரப்போகுது. அடுத்தது என்ன பார்க்க போறீங்க A and AOB. அப்ப இதுல என்ன வரப்போகுது நீங்க இதுக்கு A க்கும் and பார்க்குறீங்க.
அப்போ இதில் என்ன வரப்போகுது 0 அண்ட் ஆப்ரேஷன்ன்றபடியாக 0 அடுத்தது 1 1 1 1 1 1. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன 3 ட்ரூத் டேபிள்லேயுமே என்ன அவுட்புட் எங்களுக்கு வந்திருக்கு ஈக்குவலண்டான அவுட்புட் வந்திருக்கு 0 0 1 1. சரியா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் பூலியன் எக்ஸ்பிரஷன் கண்டனீங்க எல்லாத்துக்கும். அப்போ அதை ட்ரூத் டேபிளில் போட்டு ஆன்சர் எடுத்திருக்கிறீங்க 0 0 1 1 மூணுக்குமே சேம் ஈக்குவலண்டான வந்திருக்கிறபடியா. அப்போ ப்ரொவைட் த சேம் அவுட்புட் எது எது all என்ன all 1 2 and 3. சரியா? நாங்கள் இனி அடுத்த question number 14. Question number 14 எடுத்தீங்கன்னா பாருங்க. Which of the following truth table is equivalent to the logic circuit given below? எந்த ட்ரூத் டேபிள் இந்த லாஜிக் சர்க்கிட்டுக்கு ஈக்குவலண்டாக இருக்கா? அப்போ நீங்கள் முதல் பார்த்த மாதிரி தான் நீங்கள் அவுட்புட்டை காண போகிறீங்க. இங்கே நாட் கேட். அப்போ இதால் ஏ பார். சரியா? கீழே என்ன வருகுது பி வருகுது. அப்போ இதில் பி போடுறீங்க. இங்கே என்ன அவுட்புட் வரப்போகுது நோர் கேட் இருக்குது. அப்போ என்ன சொல்ல போகிறீங்க ஏ பார் A bar or B என்ன not or. அப்போ A bar OB நோருண்டபடியா என்ன ஹோல் திங் பார் என்று நீங்கள் எடுக்க போகிறீங்க. A bar OB இது நோர் கேட்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஓருக்கு என்ன இன்வெர்ஸ் பண்ணுறீங்க. அப்போ என்னது ஹோல் திங் பார்ன்னு கொடுக்குறீங்க. ரைட்? அப்போ இதை வந்து நாங்கள் ட்ரூத் டேபிளில் போட்டு பார்ப்போம். ஏ பி 0 0 1 1 0 1 0 1. என்ன உங்களுக்கு தேவை முதலாவது ஏ பாரை காணுங்க. ஏ பார் என்ன வரப்போகுது 1 1 0 0. அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க ஏ பார் ஓ பி. A bar O B ரெண்டுக்கு மோர் பார்க்க போறீங்க. என்ன வரப்போகுது 1 1 0 1. ஃபைனலாக என்ன எடுக்க போகிறா A bar O B இந்த ஹோல் திங் பார் எடுக்க போகிறீங்க. அப்போ என்ன இதில் வந்ததை என்ன இன்வெர்ஸ் பண்ண போகிறீங்க 0 0 1 0. சரியா? அப்போ எந்த ஆன்சர் உங்களுக்கு இதில் சரியாக இருக்குது பாருங்க ட்ரூத் டேபிள் 0 0 1 0. அப்போ எது சரி ஆன்சர் 2 வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ லாஜிக் சர்க்கிட் தந்து ஈக்குவலண்டான ட்ரூத் டேபிள் கேட்டால் அதோட பூலியன் எக்ஸ்பிரஷனை காணுங்க. அதை ட்ரூத் டேபிளில் போட்டு அதுக்குரிய ஆன்சரை எடுப்பீங்க. சரியா? அடுத்த பாருங்க. இதே மாதிரி தான் சேம் டைப்பான கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்கு which of the following logic circuit has a truth table equivalent to the truth table of logic circuit shown on the right hand side. உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் தந்த இந்த படத்துக்கு ஈக்குவலண்டான என்ன equivalent to the truth table of logic circuit shown on the right hand side. இதுக்கு நீங்கள் truth table போட்டிங்கன்னா அது இந்த தரப்பட்ட 4 ஆன்சரில் இருக்கிற லாஜிக் சர்க்கிட்ன ட்ரூத் டேபிளுக்கு என்னவா இருக்கணுமா ஈக்குவலாக இருக்கணுமா. சரியா? அப்போ இது உங்களுக்கு தெரியும். இதில் என்ன பார்ப்பீங்க ஏ பார் இதில் பி பார் ஓர் கேட். அப்போ ஏ பார் ஓ பி பார் ஏ பார் ஓ பி பார். அப்போ இதை செய்தீங்கன்னா என்ன வரப்போகுது ஏ பி உங்களுக்கு தெரியும் 0 0 1 1 0 1 0 1
A bar பார்த்தீங்கன்னா என்ன வரும் 1 1 0 0. B bar பார்த்தீங்கன்னா என்ன இன்வெர்ஸ் பண்ண போறீங்க 0 1 0 1 0. அதண்ட என்ன பார்க்க போறீங்க A bar O B bar. அப்ப A bar O B bar இது ரெண்டுக்கும் பார்க்க போறீங்க A bar O B bar. ஓருண்டா என்ன 1 1 1 இங்க 0 வருது. அப்ப இந்த ஆன்சர் வரணுமாம் ட்ரூத் டேபிள்ல எதுக்கு இந்த 4ல எதுக்கு வரணும்னு பார்ப்போம். அப்ப ஒவ்வொன்றா பார்ப்போம். இது உங்களுக்கு தெரியும் NAND கேட் என்ன. அப்ப இதுல என்ன வரப்போகுது A and B whole thing bar. இதுல ஃபைனல் ஆன்சரை வச்சிருப்பேன். சரியா எங்களுக்கு என்ன வரணும் 1 1 0 வரணும். சரியா அப்ப இதுக்கு செய்து பார்ப்பேன். A and B. A and B க்கு என்ன பார்ப்பீங்க அண்ட்னா தெரியும். அப்ப 0 0 0 1. A and B in the whole thing bar என்ன வரப்போகுது 1 1 1 0. ரைட் உங்களுக்கு அதில் முதலாவது ஆன்சர்லே கரெக்டாக வருகுது. இதில் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா என்ன இதில் பாருங்க நீங்கள் மேலே இந்த படத்துக்கு இந்த லாஜிக் சர்க்கிட்டுக்கு எடுத்த சேம் அவுட்புட் வந்திருக்கு என்ன 1 1 1 0. அப்போ இதுக்கு ஈக்குவலண்டான ட்ரூத் டேபிள் எதுக்கும் வரப்போகுது இந்த முதலாவதுக்கும் வரப்போகுது. சரியா இதில் முதலாவதுக்கே வாரபடியா மற்றது செய்யலை. நீங்கள் வேணுமெண்டா ப்ராக்டிஸுக்கு செய்து பார்க்கலாம். சரியா அப்போ எப்படி செய்ய போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த லாஜிக் சர்க்கிட்டுக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் கண்டு ட்ரூத் டேபிள் எடுப்பீங்க. பிறகு இங்கே ஒவ்வொன்றுக்கும் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இதில் உங்களுக்கு கிரேட் லெவலில் இதில் சிம்பிளிஃபை பண்ணுறது உங்களுக்கு இல்லாதபடியாக நீங்கள் ட்ரூத் டேபிள் போட்டு தான் நாங்கள் இதில் பார்ப்போம். சரியா ரைட். அடுத்த பார்ட் 2 கொஷனில் 2 கேள்வியோடு நாங்கள் ஃபினிஷ் பண்ணுவோம். பாருங்க பார்ட் 2 கொஷன் ஒன்று பாருங்க. இதில் கேட்டிருக்கு நீங்கள் இதில் MCQவில் முதலில் செய்த நீங்கள் கன்சிடர் த ஃபாலோயிங் லாஜிக் கேட். Draw the truth table having 2 columns as A and B for the above gate. அப்போ 2 columns எடுக்கட்டா ஏயும் பியும் உண்டு. சரியா A இன்புட்டாக கொடுக்க P என்னவா வருகுது A 0 கொடுத்தீங்கன்னா என்ன வரப்போகுது பாருங்க. இதில் 0 0 என்ன வரும் 1 வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். சரியா அப்போ 1 வருகுது. இதில் 1 1 கொடுத்தீங்க 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரப்போகுது ஏக்கு 1 கொடுக்குறீங்க. அப்போ இதில் 1 1 அப்போ P வந்து என்ன வரப்போகுது ஏக்கு 1 கொடுக்க இந்த கேட்டால் என்ன உங்களுக்கு வரப்போகுது 0 வரப்போகுது. சரியா அப்போ ட்ரூத் டேபிள் கேட்டிருக்கிறபடியா இதை போடுவீங்க. இதுதான் உங்களோட ஆன்சர். A 0 வேறு கேட்க P1 A 1 வேறு கேட்க P0. செகண்ட் என்ன கேட்டிருக்கு நீங்கள் முதல் செய்த மாதிரி தான் கன்சிடர் த ஃபாலோயிங் லாஜிக் சர்க்கிட்டுக்கு ரிலவெண்டான பூலியன் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்கு. பாருங்க இதில் படம் பெருசாக இருக்கு வித்தியாசமாக இருக்கேன்னு யோசிக்கிறீல. சரியா நீங்கள் செய்த மாதிரி சிம்பிளான கொஷின்ஸ் தான். பாருங்க இதில் என்ன 2 இன்புட் காட்டியிருக்கு. என்ன இன்புட் எக்ஸு ஒய்யு. இதில் பாருங்க இதில் என்ன போகுது ரைட் இதில் எக்ஸ் வருகுது. இங்கே மேலே இருந்து என்ன வருகுது y. பாருங்க இங்கே இருந்து y வருகுது. சரியா பாருங்க இதில் y வரப்போகுது.
அதே மாதிரி அந்த y எதுக்குள்ளால போகுது, not கேட்டுக்குள்ளால போகுது. அப்ப இங்க என்ன சொல்ல போறீங்க, y பார்ன்னு சொல்ல போறீங்க. சரியா? பாருங்க, y வந்து இதுல போகுது, இதுக்கு வருகுது. இதுல not கேட்டுக்குள்ளால போறபடியா இங்க y பார், இதுல y வருகுது. அதே மாதிரி நீங்க மெட்டது x பாத்தீங்கன்னா எங்க வருது, இதுல x வந்து not கேட்டுக்குள்ளால போகுது. அப்ப இதுல x பார் வரப்போகுது. அப்ப இதுல என்ன அவுட்புட் எடுக்க போறீங்க பாருங்க, இதுல x and இதுல என்ன வருது, y பார். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா x பார் and என்ன வருது, y வருது. ரைட். இந்த x and y பாரும் x பார் and y எதுக்குள்ளால போகுது, ஓருண்ட கேட்டுக்குள்ளால போகுது. அப்ப உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் s வந்து என்னவா இருக்க போகுது, x and y பார் o x and y. சரியா? அப்ப உங்களோட s பூலியன் எக்ஸ்பிரஷன் s வந்து என்னவா இருக்க போகுது, x and y பார் o x and கீழே என்ன வரப்போகுது, கீழே x பார் and y. சரியா? அப்ப ஒவ்வொரு இன்புட்டா கொடுத்து கொண்டு வாரீங்க. இதுல x and y பார் வருகுது, இதுல x பார் and y வருகுது. அது ஓர் கேட்டுக்குள்ளால இன்புட்டா போகுது. அப்ப உங்களோட ஃபைனல் ஆன்சர் x and y பார் ஓர் x பார் and y. ரைட். இதான் இதுல உங்களுக்கு ஆன்சர் போட்டு காட்டியிருக்கு பாருங்க. நீங்க முதல் செய்த நீங்க x and y பார், x பார் and y. ரைட். அடுத்த ஃபைனல் ஆன क्वेश्चन. இதுல பாருங்க, உங்களுக்கு பார்ட் 2ல வர ஒரு எஸ்ஏ டைப் क्वेश्चन பாருங்க. A main road crosses two parallel railway lines x and y. இதுல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு ரயில்வே லைன் காட்டியிருக்கு, ஒன்று x இன்னொன்று y, parallel ஆன railway lines. An alarm bell should ring when a train enters the danger area on any of the lines from any direction. படத்தை பார்க்கட்டும். see figure பாருங்க, என்ன சொல்லி இருக்கு, xy இந்த parallel railway lines அதுக்கு cross என்ன வருகுதா, இங்க பாருங்க ஒரு மெயின் ரோட் வருகுதா. இதுல பாருங்க டொட்டால காட்டி இருக்குது என்ன, டேஞ்சர் ஏரியா. சரியா? இந்த டேஞ்சர் ஏரியாக்குள்ள ரெயின் இங்கே இருந்து வருகுதோ, எந்த டிரெக்ஷன் இங்கே இருந்து வருகுதோ இந்த டேஞ்சர் ஏரியாக்குள்ள ட்ரெயின் வரைக்க என்ன நடக்க போதான், அண்ட் அலார்ம் பெல் ஷுட் பி ரிங். சரியா? அப்ப படத்தை ஒரு வடிவ பாருங்க. parallel railway lines, அதுக்கு கிராஸ் பண்ணி ஒரு மெயின் ரோட், டேஞ்சர் ஏரியா டாட்ல காட்டியிருக்கு. அந்த டேஞ்சர் ஏரியாக்குள்ள ட்ரெயின் எந்த பண்ணைக்குள்ள உங்களுக்கு அலார்ம் பெல் ஷுட் ரிங். சரியா? அப்ப இதுல சொல்லி இருக்கு பாருங்க, the truth table below is given to indicate the operation of the alarm bell. பாருங்க என்ன சொல்லி இருக்கு, P என்னவா, a train has entered, enter பண்ணதுண்டா 1 or not entered ண்டா 0, the danger area of line x. இந்த ரயில்வே லைன் எக்ஸுக்கு இந்த டேஞ்சர் ஏரியாக்குள்ள ரெயின் வருகுதுண்டா 1 வராட்டி 0வா. சரியா? ரெயின் entered 1, not entered 0. சரியா? அப்ப அது x ண்ட லைன் வந்து இங்க
பியால ட்ரூத் டேபிள்ல போட்டிருக்கேன். சரியா? அடுத்த பாருங்க. A train entered 1 or not entered 0 of area line Y. சரியா? அப்ப லைன் Yக்கு தந்திருக்கணும். ட்ரெயின் என்டர் என்ற 1 ஸ்டேட்டா, நாட் என்டர்ட் 0வா. பெல் வந்து ரிங் பண்ணதுண்டா 1 எடுக்கட்டாம். பெல் இஸ் நாட் ரிங்கிங் 0 எடுக்கட்டா. சரியா? அப்ப இதுல உங்களுக்கு ஓஎல் பேப்பர்ல வாரது, copy the above truth table to your answer script and fill the last column Z. அப்ப என்ன செய்யணும், இந்த ட்ரூத் டேபிளை மட்டும் உங்களோட ஆன்சர் ஷீட்ல போட்டுட்டு Z ஃபில் பண்ணுவீங்க கொஸ்டனுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப பாருங்க, இதுல என்ன செய்ய போறீங்க, எக்ஸ் லைனுக்கு டேஞ்சர் ஏரியாக்குல வாரது இங்க பி என்ற ஸ்டேட்டால காட்டியிருக்கு. அடுத்து வந்து Y என்ற இதுக்குள்ள வாரது Q என்ற ஸ்டேட்டால காட்டியிருக்கு. லேபிள் பண்ணி அவையிலே தந்திருக்கின. சரியா? அப்ப X என்ற இதுக்குள்ள 0 என்ன, ரெயின் வருதா P என்ற X லைன்ல? இல்ல. இங்க Qக்குள்ள 0 என்ன, ரெயின் டேஞ்சர் லைனுக்கு வருதா Y என்ற லைனுக்கு? இல்ல. எப்ப ரிங் பண்ணும், ஏதோ ஒரு டேஞ்சர் ஏரியாக்குல ரயில்வே லைன் எக்ஸோ அல்லது ரயில்வே லைன் Y என்ற டேஞ்சர் ஏரியா ஏதோ ஒன்றுக்கு வரைக்கு என்ன நடக்க போறு, பெல் வந்து ரிங் பண்ண போகுது. அப்போ உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிருக்கு, an alarm bell should ring when a train enters the danger area on any of the lines from any direction. அப்போ எப்போ பெல் ரிங் பண்ண போகுது, ரெண்டுலையும் எண்ட பண்ணிக்க வரப்போகுது, ஏதோ ஒன்றுல எக்ஸ் லைனுக்கு வரைக்க வரப்போகுது, Y டேஞ்சர் லைனுக்கு வரப்போகுது, பெல் ரிங் பண்ண போகுது. 00 என்ன, எக்ஸ் லைன்லயோ Y லைன் டேஞ்சர் ஏரியாக்குள்ளேயோ ரெயின் வரையில, அப்ப பெல் ரிங் பண்ணப்படாது. சரியா? அப்ப இது என்ன கேட்டா இருக்குது, ஓர் கேட். என்ன, ஓர் கேட்டுக்கு ஈக்குவலண்டான ட்ரூத் டேபிள் வருகுது இந்த எலாம் பெல் ரிங் பண்றதுக்கு. அப்ப இப்படியான ஒரு ரியல் லைஃபோட சேர்ந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு பார்ட் 2ல வாரது. முதல் ஸ்டார்ட் பண்ணிக்க கேள்வி கொஞ்சம் பார்த்துனீங்க, அண்டுக்கு ஃபயர் அலாம் சிஸ்டம் பார்த்துனீங்க, அதே மாதிரி தான் இதுவும் சொல்லியிருக்கு. சரியா? அப்ப பார்ட் 2 கொஸ்டின் இப்படி உங்களுக்கு வரப்போகுது. சரியா? அப்ப உங்களுக்கு யூனிட் 4 கேட்ஸ் இது வந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் விளங்கி இருக்கு. சரியா? அப்போ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எவாலுவேஷன் ஃபைல் வந்து பிடிஎஃப்ல உங்களுக்கு வைபரில் அனுப்பப்பட்டிருக்கு. நீங்கள் அதை ஒருக்கா செய்து போட்டு இதை பாருங்க. சரியா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.